முர்ஷிதாபாத் வக்ஃப் கலவரம் பற்றி மகளிர் கமிஷன் அதிர்ச்சி ரிப்போர்ட். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் பயங்கர கலவரம் வெடித்தது. இந்துக்களின் வீடுகள், கடைகள் சூறையாடப்பட்டன. பல வீடுகள் தீக்கிரையாகின. 3 பேர் கொல்லப்பட்டனர். நாட்டை உலுக்கிய கலவரம் தொடர்பாக தேசிய மகளிர் கமிஷன் தலைவர் விஜயா ரகாத்கர் நேரில் விசாரணை நடத்தினார். அவர் கூறியது: முர்ஷிதாபாத் கலவரத்தில் பெண்கள், சிறுமிகளை அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் கூக்குரல் என்னை நிலைகுலைய செய்தது. பெண்கள், சிறுமிகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டுள்ளனர். சிலர் தங்கள் மகள்களை பலாத்காரத்துக்கு அனுப்பி வைக்கும்படி பகிரங்க மிரட்டலுக்கு ஆளாகியிருக்கின்றனர். குழந்தை பெற்று 4 நாட்களே ஆன பெண் தன் உயிரையும் பச்சிளம் குழந்தையின் உயிரையும் காக்க வீட்டை விட்டு ஓடியிருக்கிறார். கொடுமையின் அளவு இவ்வளவுதான் என அளவிட முடியாத கொடூரம் நடந்துள்ளது என்று விஜயா கூறினார். விராட் அதிரடியால் பஞ்சாபை வீழ்த்தி அசத்தல் வெற்றி பெற்றது பெங்களூரு. பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணிக்கு ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக பிரப் சிம்ரன் சிங், பிரியன்ஷ் ஆர்யா பார்ட்னர்ஷிப் 42 ரன்களுடன் ஓரளவு நல்ல அடித்தளம் அமைத்தது. பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க இறுதி கட்டத்தில் ஷசாங்க் சிங் 31 ரன், மார்கோ ஜான்சன் 25 ரன் எடுத்து அணியை ஓரளவு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தனர். 20 ஓவர்களில் பஞ்சாப் அணி 6 விக்கெட் இழந்து 157 ரன் அடித்தது. 158 ரன் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி பெங்களூரு களமிறங்கியது. படிக்கல், விராட் கோலி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி அரை சதம் அடித்தனர். படிக்கல் 61 ரன்களில் வெளியேறினார். தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 54 பந்துகளில் 73 ரன் அடித்தார். இதனால் 18.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு பெங்களூரு அணி 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமித்ஷா குறித்த ஸ்டாலின் பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் கொடுத்த பதிலடி. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்ட பாஜ நிர்வாகிகள் கூட்டம் திண்டுக்கல்லில் நடந்தது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசினார். அவர் கூறியது: இரட்டை இலை, தாமரை உறுதியான இறுதியான கூட்டணி. யாருக்கு எவ்வளவு தொகுதி என்று நாம் கவலைப்பட தேவையில்லை. திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியதுதான் நமது வேலை. அதுதான் முக்கியம். யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பது பற்றியும் என்டிஏ கூட்டணியில் பங்கு வகிக்கும் கட்சிகள் குறித்தும் அமித்ஷா, பழனிசாமி பார்த்துக் கொள்வார்கள். இந்த முறை சட்டசபைக்கு பாஜ எம்எல்ஏக்கள் அதிகம் பேர் செல்வார்கள். இபிஎஸ் தலைமையில் என்டிஏ ஆட்சி நடக்கும். எந்த ஷா வந்தாலும் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று தமிழக முதல்வர் கூறியுள்ளார். ஷா சென்ற ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லியில் பாஜ ஆட்சி அமைத்துவிட்டது. இனி அடிக்கடி தமிழகம் வருவார். தமிழகத்திலும் பாஜ ஆட்சிக்கு வரும் என்று நயினார் நாகேந்திரன் பேசினார். ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே பேச்சால் மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பம். மகாராஷ்டிராவின் சிவசேனா கட்சி நிறுவனர் பால் தாக்கரே தம்பி மகனான ராஜ் தாக்கரே 2006இல் கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியில் இருந்து விலகினார். பின்னர் மகாராஷ்டிரா நிவ நிர்மாண் சேனா என்ற கட்சியை தொடங்கி சிவசேனாவின் எதிர் துருவமாக செயல்பட்டு வருகிறார். இவ்வளவு ஆண்டுகள் கழித்து மீண்டும் சிவசேனாவுடன் சேருவது குறித்து ராஜ் தாக்கரே பகிரங்கமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹிந்தி திணிப்பு விவகாரத்தில் இருவரும் பாஜகவுக்கு எதிராக ஒரே மாதிரியான எதிர்ப்பை பதிவு செய்தனர். நான் சிவசேனாவில் இருந்தபோது உத்தவ் தாக்கரேவுடன் பணியாற்றுவதில் எந்த சிக்கலும் ஏற்படவில்லை. இப்போது என்னுடன் சேர்ந்து வேலை செய்ய உத்தவ் தயாராக இருக்கிறாரா? மராத்தியர்களுக்காக போராடுவதை ஒப்பிடுகையில் எங்களின் பிரச்சினைகள் மிகவும் சிறியது. நாங்கள் ஒன்றிணைந்து பணியாற்றுவது கடினமான காரியமல்ல என்று ராஜ் தாக்கரே பேசினார். இதை வரவேற்கும் விதமாக உத்தவும் பேசியுள்ளார். சிறிய பிரச்சினைகளை புறந்தள்ளிவிட்டு மராத்தியர் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பவர்களுடன் ஓரணியில் திரள நானும் தயார். எனக்கு யாருடனும் மோதல் இல்லை. பாஜகவுடனான கூட்டணி வேண்டுமா அல்லது எங்கள் கட்சியுடன் கூட்டணி வேண்டுமா என்பதில் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே விரைவில் ஒன்று சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவில் வெடித்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த வைகோ. மதிமுகவில் முதன்மை பொதுச் செயலாளராக இருக்கும் வைகோ மகன் துரை வைகோ, இணை பொதுச் செயலாளராக இருக்கும் மல்லை சத்யா இடையே நீண்ட நாட்களாக மோதல் போக்கு நிலவி வந்தது. இதன் தொடர்ச்சியாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக நேற்று அறிவிப்பு வெளியிட்டார் துரை வைகோ. மல்லை சத்யாவை மறைமுகமாக சாடியிருந்தார்.
உருக்கமாகவும் பல விஷயங்களை கூறியிருந்தார். இந்த நிலையில் மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் இன்று சென்னையில் நடந்தது. தான் பங்கேற்கும் கடைசி கூட்டம் இதுதான் என்று துரை வைகோ சொல்லியிருந்தார். இன்று கூட்டம் துவங்கியதும் துரை வைகோ பதவி விலகக்கூடாது என்று பல நிர்வாகிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தான் விலக தயார் என்றார். நிர்வாகிகள் மூலம் ஓட்டெடுப்பு நடத்தி தன்னை கட்சியை விட்டே கூட விலக்கி வைத்து விடுங்கள், கடைசி வரை வைகோவின் தொண்டனாக இருந்து கொள்கிறேன் என்று உருக்கமாக பேசினார். மேடையிலேயே துரை வைகோ மல்லை சத்யாவை சமாதானப்படுத்தினார். வைகோ அவர்களை கட்டிப்பிடிக்க வைத்து பஞ்சாயத்தை முடித்து வைத்தார். உடனே நிர்வாகிகள் வேண்டுகோளை ஏற்று முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகும் முடிவை திரும்ப பெறுவதாக துரை வைகோ அறிவித்தார். அதேபோல் தாங்கள் இருவரும் இனி இணைந்து கட்சி பணியாற்றுவோம் என்று துரை வைகோவும் மல்லை சத்யாவும் அறிவித்தனர். விசிக மூலம் திமுக கூட்டணியை உடைக்க சதி நடக்கிறது என்கிறார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஃபேஸ்புக் லைவ் மூலம் தொண்டர்களிடம் உரையாடிய போது திமுக கூட்டணி குறித்து பரபரப்பான சில விஷயங்களை பேசினார். அவர் கூறியது, திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைக்கிறோம். திமுகவை மட்டுமே நம்பியிருப்பது போல் தோற்றம் ஏற்படுத்துகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள். இந்த அவதூறுகளை கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட தொண்டர்கள் அதில் ஒரு தெளிவு பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியாது. அது ஒன்றும் கம்பசூத்திரம் அல்ல. ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது, நல்ல பேரம் கிடைக்கும் இடத்திலே உறவை வைத்துக் கொள்வதெல்லாம் பெரிய ராஜதந்திரம் அல்ல. அது சுயநலம், சந்தர்ப்பவாத அரசியல். நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம் என்றால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நமக்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். யார் என்ன சொன்னாலும், எதை சொன்னாலும் எதிர்வினை ஆற்றுகிறோம் என்ற பெயரில் தொண்டர்கள் ஏதேனும் கருத்தை சொல்லி அதற்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. திமுக கூட்டணியில் பிளவை ஏற்படுத்துவதில் சிலர் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு இருக்கிற துருப்பு சீட்டு விசிகதான் என்று திருமாவளவன் பேசினார். இளைஞரை வெட்டி கொலை செய்த ஓய்வு பெற்ற போலீஸ் ஏட்டு கைது. மதுரை ஆணையூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் ஏட்டு நடராஜன், வயது 75, மளிகை கடை நடத்தி வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த அழகுபாண்டி என்ற 34 வயது இளைஞர் மது குடிக்க பணம் கேட்டு நடராஜனை அடிக்கடி தொந்தரவு செய்திருக்கிறார். இன்று காலையிலும் மது குடிக்க பணம் கேட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே அடிதடி ஏற்பட்டது. அப்போது வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து அழகுபாண்டியின் தலையில் வெட்டினார் நடராஜன். கம்பியாலும் அவரை தாக்கி இருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அழகுபாண்டி சம்பவ இடத்திலேயே இறந்தார். ஆயுதங்களுடன் போலீசில் சரணடைந்தார் நடராஜன். கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். 20 வருஷமா ஓட்டு கேட்குறாங்க. சீமான் சொன்ன தகவல். கூட்டணி ஆட்சி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நல்லாட்சி, நாட்டு மக்கள் விரும்பிய ஆட்சிதான் வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் கூறினார். சென்னையில் பேசிய அவர், அதிமுக கண்ணீர் அஞ்சலி போராட்டம் நடத்துகின்றனர். தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற நாடகங்களை பார்த்துதான் ஆக வேண்டும். இந்த நாட்டில் அனைத்தும் நீதிமன்றங்கள் மூலமாகத்தான் நிறைவேற்றப்படுகிறது என சீமான் கூறினார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் நாகேந்திரன் தமது போன் ஒட்டு கேட்கப்படுவதாக கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சீமான், இன்றைக்குத்தான் நாகேந்திரன் பார்க்கிறார் போல எனது போன் 20 ஆண்டுகளாக ஒட்டு கேட்கப்படுகிறது. இந்தியாவில் ஒட்டு கேட்கப்படும் 50 தலைவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். தமிழகத்தில் தனி மனித சுதந்திரம் இல்லை, எதையும் ஒட்டு கேட்பார்கள் என சீமான் கூறினார். சின்னதுரையை தாக்கிய கும்பலில் 2 பேரை கைது செய்தது போலீஸ். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை என்ற மாணவன் 2023இல் ஜாதி ரீதியாக வீடு புகுந்து தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. பாதுகாப்பு காரணங்களுக்காக நெல்லை அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் மாணவன் குடும்பத்துக்கு அரசு வீடு ஒதுக்கியது. சில நாட்களுக்கு முன்பு மாணவனை சரமாரியாக தாக்கிய ஒரு கும்பல் அவனது செல்போனையும் பறித்துச் சென்றது. மீண்டும் சின்னதுரை தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் 20 வயதான பரமேஷ், அவருடைய நண்பர்கள் சங்கர நாராயணன், சக்திவேல், சண்முக சுந்தரம், வேல்முருகன் ஆகியோர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. சக்திவேல், சங்கர நாராயணனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர்.
மற்றவர்களை தேடி வருகின்றனர். சங்கர நாராயணன் மீது ஏற்கனவே 2 வழிப்பறி வழக்குகள் உள்ளது. இன்ஸ்டா மூலம் சின்னதுரையிடம் பழகி அவனை நேரில் வரவழைத்து செல்போனை பறித்து இருக்கின்றனர். வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து முகமது யூனஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது. ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் ஊழல் வழக்கு பதியப்பட்டது. அவருக்கு எதிராக கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரை வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்பும்படி கடந்த ஆண்டே தூதரகம் வாயிலாக மத்திய அரசிடம் அந்நாடு வலியுறுத்தியது. ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தும் கோரிக்கையை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க வலியுறுத்தி இன்டர்போலுக்கு வங்கதேசம் கோரிக்கை விடுத்துள்ளது. சண்டையிடுவதை தவிர வேறு வழி இல்லை, நெதன்யாகு அறிவிப்பு. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த ஜனவரியில் 42 நாட்களுக்கான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அது முடிந்த பின் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் பல்வேறு நிபந்தனைகள் விதித்தது. குறிப்பாக பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் தாக்குதல் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருப்பதாவது: ஹமாஸ் அழிக்கப்பட்டு அனைத்து பிணை கைதிகளும் விடுவிக்கப்படும் வரை போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம். சண்டையிடுவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். 8 சிவிங்கி புலிகளை இந்தியா கொண்டுவர திட்டம். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: தென்னாப்பிரிக்கா, போட்ஸ்வானா மற்றும் கென்யாவிலிருந்து அதிக சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டுவர முயற்சிகள் நடந்து வருகின்றன. 2 கட்டங்களாக 8 சிவிங்கி புலிகள் கொண்டுவரப்படும். மே மாதத்துக்குள் போட்ஸ்வானாவிலிருந்து 4 சிவிங்கி புலிகளை கொண்டுவர திட்டம் உள்ளது. இதற்கு பிறகு மேலும் 4 சிவிங்கி புலிகள் கொண்டுவரப்படும். இது தொடர்பாக கென்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதுவரை சிவிங்கி புலி மறுவாழ்வு திட்டத்துக்காக 112 கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் திருநாள் கொண்டாட்டம். வேளாங்கண்ணியில் சிறப்பு பிரார்த்தனை. புனித வெள்ளியை தொடர்ந்து கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நள்ளிரவு இயேசு உயிர்ப்பு பெருநாள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தன. கலையரங்க வளாகத்தின் மையப்பகுதியில் இருந்து ஏற்றப்பட்ட பாஸ்கா ஒளியை பேராலய அதிபர் இருதயராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்து சென்ற பின் பிரார்த்தனைகள் தொடங்கின. இதில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். இரவு 12 மணி அளவில் வானவேடிக்கை மின்னொளி அலங்காரத்துடன் பேராலய கலையரங்கின் மேற்கூரையில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நடத்தி காட்டப்பட்டது. இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வரும் எலான் மஸ்க். தொழிலதிபர் எலான் மஸ்க் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று முன்தினம் தொலைபேசி வாயிலாக பேசினார். இதையடுத்து அவர் கூறியதாவது: பிரதமர் மோடியுடன் பேசும் கௌரவம் கிடைத்தது. இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர ஆவலுடன் உள்ளேன் என எலான் மஸ்க் கூறியுள்ளார். எலான் மஸ்குடன் பேசியது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில்: எலான் மஸ்குடன் பேசினேன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் வாஷிங்டனில் எங்கள் சந்திப்பு நிகழ்ந்தது. நாங்கள் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை துறைகளில் ஒத்துழைப்புக்கான மகத்தான ஆற்றலை பற்றி விவாதித்தோம். இந்த துறைகளில் அமெரிக்காவுடனான கூட்டாண்மையை முன்னேற்றுவதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது என கூறியுள்ளார்.